வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ மற்ற பழங்களை காட்டிலும் எலுமிச்சம் பழம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலை குறைந்த விலையில் கிடைக்கும். அதிக அளவு வந்து பார்த்தோம்னா எளிமையாகவே அந்த பழத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ எளிமையாக கிடைக்குது, அதனுடைய மருத்துவ நன்மைகளும் எளிமையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம் மற்றும் நார் சத்துக்கள், விட்டமின் ஏ, இரும்பு சத்து போன்றவற்றெல்லாம் கொண்டு பல்வேறு விதமான மற்ற பழங்களை விடவும் அதிகமான மருத்துவ நன்மைகளை எலுமிச்சம் பழம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினியாக நமக்கு வந்து செயல்படுது. இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் தினமும் ஒரே ஒரு பழம் எடுத்து அதை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். காரணம், லெமன் ஜூஸில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ முதல்ல வந்து பிபி ப்ராப்ளமாக என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடலுக்கு போகாததால் மயக்கம், தலைவலி, உடல் வலி, உடல் சோர்வெல்லாம் ஏற்படும். இதுதான் பிபி ப்ராப்ளம், அதாவது ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா பொட்டாசியம் என்ன பண்ணணும்னா இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி நம்மளுடைய உடலில் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும், பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பொட்டாசியம் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதனால் நம்ம நரம்புகள் வந்து வெகுவாக தூண்டப்படும், மூளை நரம்புகளும் வெகுவாக தூண்டப்படுவதால் நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படுவதால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டமும் இதயத்துக்கு வந்து போகிறதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதையெல்லாம் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி பாசிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து சாத்தியப்படுத்தும். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எல்லாம் காலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் ஏதாவது உணவுகள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாலே இந்த லெமன் ஜூஸே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுல கொஞ்சமாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ உங்களுடைய உடம்பு வந்து அதிகமாக வெயிட் ஆகிட்டே போகாது. அதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து, இன்னும் பிற ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இதனால் அந்த தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கரைஞ்சி போயிடும். ஆரோக்கியமான கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அப்போ நீங்கள் தினமும் காலையில் லெமன் ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து இன்னும் பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். குயிக்காக உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். தொண்டை வலி சரியாகுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது மழைக்காலம், குளிர்காலங்களில் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள், தொண்டை புண் கூட சில நேரத்தில் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி கிருமி தொற்றுகளை நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், நுண்ணுயிர் எதிர்ப்பை வந்து நம்ம அங்கே செலுத்தணும். ஸோ அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ். இது வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினியாக செயல்படுவதால் அங்கே இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை அழித்து தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள், தொண்டை புண் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நமக்கு சரி பண்ணிட்டு ஆரோக்கியமான ஒரு தொண்டை அமைப்பை நமக்கு வந்து கொடுக்கும். ரத்த கொதிப்பை குறைய வைக்கிறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுடைய ரத்த கொதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்முடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ஓய்வளிக்கும். எலுமிச்சை சாறு நமது மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன்லேருந்து உங்களை வந்து விடுபட வைக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ரத்த கொதிப்பு ப்ராப்ளம், உடல் வந்து அதிகமாக சோர்வாக இருக்குது, மனத்தோடு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சு பாருங்கள். உடனே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அத்தனை நரம்புகளும் உங்களுக்கு வெகுவாக தூண்டப்பட்டு மன அழுத்தத்திலிருந்தெல்லாம் நீங்கள் வந்து விடுபட்டுருவீங்க. ரத்த கொதிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அன்றைய நாளில் நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு சோர்வடைவாமலே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு, மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும். எனவே நம்ம தினமும் ஒரே
ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனையும் நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிகமாக பலருக்கும் ஏற்படுவது மலச்சிக்கல் பிரச்சனை. இப்போ அந்த மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் லெமன் ஜூஸை தினமும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்பட்டு மலக்குடல்களில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போகக்கூடிய நார் சத்து குறைபாட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதையுமே நீங்கள் உடனடி நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்குது. முதல்ல இந்த சத்துக்கள் குறைபாடால் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செரிமானம் பாதிப்படையுது, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அப்போ அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை லெமன் ஜூஸ் நம்ம கொடுத்து எந்த விதமான கழிவுகளையுமே குடல்களில் தேங்க விடாமல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளும். மற்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி எதுவுமே ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலியை குணப்படுத்தி எலும்புகளை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடியதுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தினமும் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து விட்டமின் சி, அந்த அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சிட்ரிக் அமிலம் இருக்கும் இல்லையா, அதில் அது வந்து நம்மளுடைய மூட்டுகளில் வந்து ஏதாவது யூரிக் அமிலம் வந்து ஒன்று சேர்ந்து மூட்டு வலி ஏற்படுத்துதுன்னா அதை வந்து சரி பண்ணிட்டு எலும்புகளை வலுப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான தொந்தரவுகளும் நமக்கு வந்து கொடுக்காது. அதனால் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலி உங்களுக்கு வந்து குணமாயிடும். ஆரோக்கியமாக நீங்கள் எலும்புகளை வந்து பராமரித்துக் கொள்ளலாம். பிஹெச் அளவுகள் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, பிஹெச் அளவுகளில் எந்த ப்ராப்ளமும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம் உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. லெமன் ஜூஸ்ல இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவு வந்து நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ பிஹெச்சை பேலன்ஸ்டாக வைக்கும், இம்பேலன்ஸ்ட் ஆகாது. இம்பேலன்ஸ்ட் ஆனாலும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் பிரச்சனையை தீர்த்து விட்டு கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அழிக்கும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் விரைவில் தீர்வு காண இயலும். நம் உடல் உறுப்புகளே கல்லீரல் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான உறுப்பு. ஏன்னா கல்லீரல் வந்து தன்னுடைய செல்களை தானே மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு ஒரு புத்தம் புதிய உறுப்பாக செயல்படும். அதுவும் ஓரளவுக்கு தான். ஏன்னா எல்லா உறுப்புமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்க இல்லையா. இப்போ நீங்கள் அதிகமாக வந்து மாவுச்சத்து இருந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறீங்க, நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கல்லீரல் வந்து செயல்பாடு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். கல்லீரலில் அதிகமான கழிவுகள், கொழுப்புகள் படிய ஆரம்பித்து கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். அப்போ அந்த லிவர் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவுகள் எதுவும் தேங்காமல், கொழுப்புகள் எதுவும் படியாமல் கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புத்தம் புதிய உறுப்பாக கல்லீரல் வந்து உங்களுக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ லெமன் ஜூஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கறது காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை எல்லாமே தான். ஸோ இது நமக்கு இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை குணப்படுத்தும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே நமக்கு வந்து வராது. எந்த நோய்க்கும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆக மாட்டோம். வலிமையான இம்யூன் பவரை பெற்று நலமோடு நம்ம இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கணும், நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, நலமோடு வாழணும் அப்படின்னா லெமன் நீங்கள் வந்து தினமும் வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரே ஒரு லெமனை வந்து நீங்கள் பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அளவாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.